வணக்கம். சீமான் அதிர்ச்சி முடிவு. அரசியலை விட்டு விலகப் போகின்றார். இனி யாருக்காக அரசியல் செய்ய போகின்றேன் என்ற விரக்திங்க. சீமான்லாம் அரசியல் களத்திலிருந்து நிச்சயமா விலகி விடுவார் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இருந்ததுங்க. ஏன்னா அவருடைய கொள்கைகள் இந்த தலைமுறைக்கானது கிடையாது, அடுத்த தலைமுறைக்கானது. அதனால இன்றைய இருக்கின்ற தலைமுறை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சீமான் அவர்கள் சொல்வதை புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றலும் அறிவும் அனுபவமும் இல்லாமல் இருக்குது. அதனால சீமானை பொறுத்த வரைக்கும் காலத்துக்கு ஏற்ற சித்தாந்தத்தை வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, சீமான் இந்த முடிவுக்கு வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அவரே சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். அவற்றையெல்லாம் அந்த வீடியோவை நம்ம விரிவாக பார்க்கலாங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த விரக்திக்கு அவர் ஏன் வராருன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் வளங்களுக்காகவும் போராடி கொண்டு இருக்கின்றார், பேசி கொண்டு இருக்கின்றார் சீமான். ஆனால் 15 ஆண்டு காலமாக பேசி இருந்தாலும் உணர்ச்சி பூர்வமாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உண்மைக்கு நெருக்கமா இல்லை. அதை இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொண்டார்கள். அன்னைக்கு இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பக்கம் போறதா அல்லது திமுக பக்கம் போறதா என்ற குழப்பம் இருந்தது. நமக்கான இடம் இருக்குமா? ஏன்னா அதிமுக திமுகவில் பெரும் புள்ளிகள் இருக்கிறாங்க. அந்த பெரும் முதலைகளை தாண்டி நாம வெற்றி பெற முடியுமா? நமக்கு இடம் கிடைச்சிருக்குதுன்னா அது சீமான் தான், அதை தாண்டி வேற யாரும் இல்லை அப்படின்னு அன்னைக்கு இளைஞர்கள் நினைத்தார்கள். அதனால சீமான் பின்னாடி போனாங்க. அன்னைக்கு சீமான் சொல்றது உணர்ச்சி பூர்வமாக இருந்தாலும் ஆவேசமாக இருந்தாலும் அந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமாக ஆவேசமாக அதிமுக திமுக இருக்கிறவங்க பேசல. அதனால் ரசித்தார்கள். அதனால சீமான் பின்னாடி போனாங்க. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசுறதும் அண்ணாமலை அவர்கள் பேசுறதும் கலை யதார்த்தமாக இருக்கிறதுங்க. அதனால இளைஞர்கள் மொத்த பேருமே சீமானை விட்டு வந்துட்டாங்க. அதுலயும் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு கஷ்டப்பட்டு தன்னுடைய வாக்கு வங்கியை 8.2ஆக உயர்த்தி வைத்திருந்தார். ஆனால் அந்த சதவீதத்திலிருந்து குறைந்து இன்னைக்கு 4% போயிடுச்சு. 15 ஆண்டு காலமாக போராடி 8.2% உயர்த்தின பிறகு அது 4% குறைந்த பிறகு யாருக்காக அரசியல் பண்ண போறோம்? நம்ம யாருக்காக பேசணுமோ அவனே புரிந்து கொள்ள மாட்டோம். ஆனால் இங்க தொண்டர்களையும் இங்க நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் நம்ம சீமானவர்கள் குறை சொல்றாருன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. ஏன்னா ஒரு அரசியல் களத்துல 100% சரியா இருக்கணும்னு சொல்லிட்டு யாரும் ஆசைப்படக்கூடாதுங்க. 100% சரியா எந்த வேலையும் செய்ய முடியாது. அதே மாதிரி 100% அரசியல் தலைவர்களை நம்ம பார்க்க முடியாது. 100% கொள்கையில ஒற்றுமை கொண்டவர்களை பார்க்க முடியாது. ஒரு தேர்தல் 2 தேர்தல் என்று நம்ம தேர்தலை தனித்து நின்று பார்க்கலாம். அதற்கு பிறகு நம்ம கொள்கையுடன் பெரும்பான்மையாக ஒத்து போறாங்க தெரியுமா, அவங்களுடன் இணைந்து தன்னுடைய வாக்கு வங்கியை உயர்த்திருக்கணும், இல்லை வெற்றியை நோக்கி போயிருக்கணும். திராவிடங்களுடன் நான் போக மாட்டேன்னா அப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடிய கொள்கை உள்ள கட்சிகள் சின்னது இருக்குது. அவர்களிடத்துல போய் பேசி புரிய வைத்து நாம ஏன் ஒன்றிணைய வேண்டும் என்ற அவசியத்தை எடுத்து சொல்லணும். உன்னால முதல் தேர்தலில் பாத்தீங்கன்னா சீமானுடைய வளர்ச்சியை காட்ட முடியல. 2வது தேர்தலில் சீமான் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையை உருவாக்க முடியல. 3வது தேர்தலில் இவர் தான்பா திராவிடத்துக்கு மாற்று அப்படின்னு உணர்த்த முடியல. இப்படி தமிழக அரசியல் களத்துல எதெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்குதோ அந்த எதிர்பார்ப்பெல்லாம் சீமானால பூர்த்தி செய்ய முடியலன்னா அப்புறம் நாம் என்ன பண்ணணும்? கூட்டணி கட்சிகளை நாம தான் இறங்கி போய் ஒன்றிணைக்க வேண்டும். அதனால சீமான் தலைமையை ஏற்றுக்கொள்கின்றார்களோ இல்லையோ, சீமானை பொதுப்படையா வச்சு வாங்கப்பா எல்லாரும் போராடலாம் அப்படின்னு போராட்ட களத்துக்கு அழைத்து பிறகு கூட்டணிகளாக உருவாக்கி இருக்க வேண்டும். ஒன்று கூட்டணியை உருவாக்கத்திலேயாவது ஒரு ஆளுமையை நிரூபித்திருக்க வேண்டும். இல்ல மக்கள் பிரச்சனையில ஒன்று திரண்டு போராடுகின்றதுலயாவது ஒரு ஆளுமையை நிரூபித்திருக்க வேண்டும். எதுவுமே பண்ணாம பேசிய சீமான் காலத்தை கடத்திட்டார். சீமான் எடுத்த கொள்கை நல்லதாக இருக்கலாம், ஆனால் அவர் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்க ஆரம்பத்திலே இழந்துட்டார். என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளுங்க. பிற மொழியாளர்கள் சீமானை நம்பி ஓட்டு போடுவாங்களா? அவரு தமிழ் தேசியம் பேசினார், தமிழருக்கானது என்று பேசினார், தமிழர் நிலம் என்று பேசினார், தமிழர் வளம் என்று பேசினார். அப்ப பிற மொழியாளர்கள் ஏன்டா இவனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிப்பாங்களா இல்லையா? அதனால கிட்டத்தட்ட நம்ம தமிழகத்துல பிற மொழியாளர்கள் 1,40,00,000 பேர் இருக்கிறாங்க.
மலையாளி இருக்கிறாங்க, கன்னடர் இருக்காங்க, தெலுங்கர் இருக்காங்க, துளுவர்கள் இருக்கின்றாங்க, உருது பேசுறவங்க இருக்கிறாங்க. இப்படி 1,40,00,000 பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 ஒரு பங்கு பிற மொழியாளர்கள் தான். அப்போ அந்த பிற மொழியாளர்களை ஆரம்பத்திலேயே இழந்து விட்ட பிறகு சீமான் எப்படிங்க வளர முடியும்? அதனால சீமானை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கு முன்னுரிமை என்றால் பிற மொழியாளர்களுக்கு சிறப்புரிமை அப்படின்னு ஆரம்பத்திலிருந்தே பேசிட்டு வந்துக்கணும். ஆனா போக போக தான் பிற மொழியாளர்களுக்கும் சிறப்புரிமை தரப்படும். இந்த பார், நாங்க தான் ஆளுவோம், ஆனா நீங்க அமைச்சராக இருக்கலாம், நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் அப்படின்னு 10 ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் கொள்கையை மாத்துறார். அதனால பிற மொழியாளர்களை இழந்து விட்டாரு. கூட்டணி கட்சிகளை ஒன்று சேர்க்க தவறி விட்டாரு. மூன்றாவது, முழுக்க முழுக்க தூய்மைவாதம் பேசுறாரு. அந்த தூய்மைவாதம் பேசுகின்ற போது சீமான் மீதே பல பேருக்கு நம்பிக்கை அத்து போகுது. சீமான் தனித்து நிக்கிறாருன்னா அதுக்கு காரணம் திமுக கிட்ட இருந்து பணம் வருது. திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை அவர் பிரிக்கிறாரு. எப்போதும் திமுக இடம் பெட்டி வருகின்றது போதெல்லாம் திமுகவை ஆதரித்து பேசுவாரு, பெட்டி வராத போது எதிர்த்து பேசுவாரு. திமுகவுக்கு பிரச்சனை வருகின்ற போதெல்லாம் திமுக எதிர்த்து பேசுவாரு. சோ அவரு திமுகவுடைய பிடிஎம் அப்படின்னு நம்பிக்கையற்ற தன்மையா போயிடுச்சு. ஸோ அதனாலதான் இளைஞர்கள் சீமான் பக்கம் தொடர்ச்சியா போல. நம்ம விஜய் வராத காரணத்தினால, அண்ணாமலை அவர்கள் பாஜக இருந்ததுனால சீமான் வளர்ந்து கொண்டு இருந்தார். ஆனா இன்னைக்கு நம்ம விஜய் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் அரசியல் களத்துக்கு வந்த பிறகு சீமான் பக்கம் நோக்கி யாருமே போல. சீமான் நல்லாவே புரிந்து கொண்டு இருக்கின்றார். தமிழகத்துல அனுதினமும் சட்ட ஒழுங்கு கேடுகள், அது மட்டும் இல்ல மின்வெட்டு பிரச்சனைகள், தீர்க்க முடியாத அளவுக்கு மின்வெட்டு பிரச்சனைகள். அதுலயும் ஆளும் அரசாங்கமானது மின்வெட்டு பிரச்சனைக்கு என்ன தீர்வு கண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தீர்வு பலனளிக்காம மீண்டும் மின்வெட்டு ஏற்படுது. உண்மையை சொல்ல போனோம்னா இன்னைக்கு காலையில மின்வெட்டு, மதிய மின்வெட்டு, அதோட இந்த பேசத்துக்கு முன்பாக மின்வெட்டு, நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 முறை மின்வெட்டு. சோ மொத்தமாக ஒவ்வொரு மணி நேரம் மின்வெட்டு தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குது. மொத்த பீஸை புடிங்கிட்டான்னு வச்சுங்களேன், எல்லா இடத்திலும் மின்சாரம் போகாது. ஆனா குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் மின்சாரம் எப்படி போகுது? சரி, பீஸை புடிங்கிட்டான்னு வச்சுங்களேன், ரொம்ப நேரம் மின்சாரம் வராம தானே இருக்கணும். ஆனா 1 மணி நேரம் வருது, மீண்டும் 1 மணி நேரம் நிக்குது. அதனால மின்வெட்டு பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுடைய உரிமைகளை விஜய் அவர்கள் வாய் திறந்து பேசல. ஆனால் இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்ட வேண்டிய சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பத்திரிகையாளர்கள் என்னை புறக்கணித்தார்கள், எவன் பத்திரிகையாளரை புறக்கணிக்கின்றானோ அவன் பின்னாடி ஓடுறீங்க, அவன் மயிரை கூட உங்களை நம்ப மாட்டான், மதிக்க மாட்டான் அப்படின்னு ஊடகத்தை பேசி தொலைக்கிறாரு. ஊடகத்தை அரவணைத்தவர் வீழ்ச்சி அடைகின்ற தருணத்துல இல்ல விழுந்து போய் இருக்கிற தருணத்துல ஊடகத்தை அரவணைத்திருக்க வேண்டும். பல கஷ்டமான தருணங்களை பெரிய பெரிய ஆளுமைகள் அரசியல் களத்தில் இருக்கின்ற போதெல்லாம் சீமானுக்கான இடத்தை ஊடகம் கொடுத்துட்டு தான் இருந்தது. ஆனால் விஜய் பின்னாடி ஊடகம் போதே என்பதனால உங்க பின்னாடி ஊடகம் வரலைன்னு அர்த்தமா? அதனால ஊடகத்தை மதித்திருக்க வேண்டும். நாம தோத்தாலும் ஜெயிச்சாலும் தேர்தல் அரசியலுக்காக வரல அப்படின்னு சொல்ற சீமானை பொறுத்த வரைக்கும் இப்ப தோத்த பிறகு மக்கள் பிரச்சனைக்கு போயிருக்கணும். அப்போ சீமான் மீது இன்னும் நம்பிக்கை கூடி இருக்கும். இளைஞர்கள் போனா என்னப்பா, சீமான் மக்கள் பிரச்சனைக்காக நிக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க. ஆனால் சீமான் என்ன சொல்றாரு, நான் உங்க கூட நின்னேன், ஆனா எங்க கூட நீ நின்னீங்களா? இப்போ உங்க கூட நான் டூ விட்டேன், நான் சண்டை போட்டேன். இனிமே நீங்களே கதறி உங்க பிரச்சனைக்கு நீங்களே தீர்வு கண்டுக்கிட்டு, இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டீங்கல்ல, விசில் அடிச்சாங்க குஞ்சுக்கு ஓட்டு போட்டீங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேளுங்க, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரச்சனைகளுக்கு போகாம வீட்டிலேயே முடங்கி இருக்கின்றார். சீமானை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு போறன்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, யாருக்காக போராடுறது? இளைஞர்களுக்காக போராடணும், இயற்கைக்காக போராடணும், அரசியல் மாற்றத்துக்காக போராடணும், திராவிடத்துக்கு எதிராக போராடணும், தேசியத்துக்கு எதிராக போராடணும். இப்படி எல்லாவற்றுக்கும் போராடியாச்சு. நம்ம யாருடைய நம்பிக்கையும் பெறவே முடியல. அப்புறம் நம்ம யாருக்காக போராட வேண்டிய பாக்கி இருக்குது? அது சீமானவர்கள் திங்க் பண்றார். ஆனால் இந்த மாதிரிலாம் திங்க் பண்றதை விட சீமானை பொறுத்த வரைக்கும் 15 ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் இருக்கிற நீங்க எங்கேயாவது உள்கட்டமைப்பை மேம்படுத்தினீங்களா? 2வது, உள்ளூர் பிரச்சனையை என்னைக்காவது தீர்த்து இருக்கிறீங்களா? இல்ல பூத் ஏஜென்ட்டை எல்லா ஊர்லயும் போட்டிருக்கீங்களா? 15 ஆண்டு காலமாக கட்டமைப்பை வலுப்படுத்தாம தேர்தல் வருகின்ற போதெல்லாம் நான் போட்டிடுவேன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக புதிய புதிய வேட்பாளர்களை போட்டியிட நிக்க வைத்து அவெல்லாம் தோத்து சோர்ந்து போய் ஓடி போறான். வேட்பாளரை நிக்க வைக்கிறான், அவன் சக்திக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்றான், ஆனா மீண்டும் அவனுக்கு பணம் வர்றதே கிடையாது.
இப்படி இருக்கும்போது எப்படியப்பா சீமான் பின்னாடி தொண்டர்களும் இளைஞர்களும் நிற்பாங்க? அதனால அண்ணாமலை பின்னாடி கூட 37.7% நம்ம அண்ணாமலை பின்னாடி இளைஞர்கள் போயிருக்காங்க. ஜென்சிகளை பொறுத்த வரைக்கும் 21.7% போயிருக்காங்க. ஸோ சீமான் மீது எதற்காக நம்பிக்கை இழந்தார்கள்? அதுக்கு காரணம் ரெலவெண்டா இல்லை அவர் பேசுறது, அடுத்த தலைமுறைக்கானதாக இருக்கிறது. மூன்றாவது 100% இவர் எதிர்பார்க்கிற மாதிரி இவர் கொள்கையை ஒத்து போற மாதிரி கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்காது. சாய்ஸ் இஸ் த பெஸ்ட். இருக்கிறதுலே எது பரவாயில்ல அப்படின்னு சொல்றோம் இல்ல, அவங்க கூட கூட்டணி வைக்கணும். ஏன்னா எல்லாரும் ஒரு பாதையில போகும்போது நம்ம தனித்து போறோம். தனித்து போனா கவனம் பெறுவோம், ஆனா நம்ம இலக்க போய் சேர முடியுமா அப்படின்னு தான் எல்லாருடைய எண்ணமா இருக்குது. அதாவது ஒரு பஸ் நல்லா இருக்குது என்பதனால நம்ம அந்த பஸ்ல ஏறி உக்காந்துக்கணும்னு வச்சுங்களேன், அந்த பஸ் நம்ம ஊர் பக்கமே போகாதுன்னா நல்ல பஸ்ல ஏறி உக்காந்து என்ன பயன்? அதனால நம்ம ஏறி உட்கார்ற பஸ் நம்ம ஊர் போய் சேரணும். அந்த மாதிரி சீமானை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கொள்கை என்ன, நம்முடைய கோட்பாடு என்ன, நம்முடைய இலக்கு என்ன, இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய கட்சிகளுடன் பார்த்தீங்கன்னா சீமான் கூட்டணி வைக்கணும். அப்படி கூட்டணி வச்சா மட்டும்தான் அரசியல் களத்தில் அவர் நீடிக்க முடியும். இல்லைன்னு வச்சுங்களேன், இப்போ பொதுத்தளத்தில் பேசுறாரு பாருங்க, நான் யாருக்காக அரசியல் பேச வந்தனோ அவங்களே ஆதரிக்கல, நான் இனிமே யாருக்காக அரசியல் பண்றது, எனக்கு தேவையில்லை அரசியல் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அந்த மாதிரி விரக்தியுடன் தான் பேச வேண்டி வரும். அதனால நான் இன்னும் 6 மாசம் பார்ப்பேன், செட் ஆச்சுன்னா அரசியல் இருப்பேன், இல்லைன்னா வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா சீமான். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கு தெரிந்து சீமானுடைய கொள்கையுடன் ஒத்து போறது அதிமுக தான் இருக்குது. அது இல்லாம பாமக இருக்குது, அப்புறம் டாக்டர் கிருஷ்ணசாமி கட்சி இருக்கிறது, ஜான் பாண்டியன் கட்சி இருக்கிறது. இவங்கெல்லாம் தமிழ் தேசியம். அப்புறம் விசிக இருக்கிறது. விசிக இருந்தா பாமக வராது, பாமக வந்தா விசிக வராதுன்னா பாமக வேணுமா விசிக வேணுமா? நிச்சயமா தவேகவுடன் இருப்பதனால விசிக வராது, பாமக இணைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தமிழர் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக உங்களுடன் எந்த விதத்தில் முரண்பட்டிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால சீமானை பொறுத்த வரைக்கும் ஆக்கப்பூர்வமாக கூட்டணியை சேர்க்கணும். ஸோ என்னுடைய இலக்கு இதுதாங்க, அந்த இலக்கு அடைவதற்காக தாங்க இந்த கூட்டணி. என்னுடைய பரம எதிரி காங்கிரஸ் தான், அதை ஒழிக்காம விட மாட்டேன். அதுக்காக யாருடன் வேண்டுமானாலும் நான் கூட்டணி வைப்பேன். காங்கிரஸ் என்னுடைய இனத்தினரை கொன்று குவித்தார்கள், இளைஞரை இன்னைக்கு நாடற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதனால அந்த காங்கிரஸ் ஒழிகிற வரைக்கும் நான் பாஜகவுடன் கை கோர்ப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அதிமுக ஒரு தமிழன் தலைமையில் இருக்குது, அது திராவிட கட்சி என்றாலும் கூட தமிழன் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறான், நல்லது செஞ்சிருக்கிறான். அதனால என்னுடைய சித்தப்பா மாதிரி நான் போய் அவருடன் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு அங்கே போகணும். அப்படி போகின்ற போது குறைந்தபட்ச செயல் திட்டத்தை போட்டுக்கிட்டு போகணும். இதெல்லாம் அதிமுக செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு போட்டுக்கிட்டு போகணும். அது மட்டும் கிடையாது, அதிமுக பலவீனமா இருக்குது. இந்த நேரத்தில் சீமானவர்கள் அதிமுக கூட்டணி போனார்னா சொன்னதெல்லாம் கேட்பாங்க. திமுக பாஜக கூட்டணியே உருவாச்சுன்னா அதிமுக நாம் தமிழர் கட்சி கூட்டணி ஏன் உருவாக கூடாது? அதெல்லாம் விட்டு இன்னும் 6 மாதம் பார்ப்பேன், அதுக்கு பிறகு அரசியல் விட்டே போவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை நம்பி வந்திருக்கிறவங்க ஒரு இலக்கு நோக்கி போகணும்னு நினைக்கிறாங்க, சோர்ந்து போயிருக்காங்க. சுறுசுறுப்பா பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி களமாடுங்க. எடப்பாடி பழனிசாமி ஜென்ஸு கிட்ஸுகளை இல்லை ஜென்சி இளைஞர்களை அழைத்து ஆலோசனை நடத்தியிருக்கின்றார். அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிருக்கின்றார். இடைத்தேர்தல் வரப்போது, அதில் போட்டியிட போறாங்க அதிமுகவினர். அதனால சோர்ந்து போய்விட வேண்டாம் சீமான், நல்ல இலக்குக்காக தான் வந்தீங்க. அதை அடைகின்ற தருணம் கிட்ட வருகின்ற போது ஏமாந்து விட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய எண்ணங்க. சரி, சீமானுடைய விரக்திக்கு என்ன பண்றது, வாக்கு சதவீதம் குறைந்தது தான். இளைஞர்கள் அண்ணாமலை பக்கமும் விஜய் பக்கம் போகிறது தான். ஸோ மீட்டெடுப்பதற்கான புதிய முயற்சி அவர் எடுக்கிறாரா இல்லையா விஷயத்தை நம்ம பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்.